கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மேற்கொண்ட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதனால் நெரிசலில் சிக்கி 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமான செய்திகள் வெளியாகியுள்ளது. மேலும் 60க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது கூட்டம் முடிந்தவுடன் விஜய் தனது பிரச்சாரத்தை முடித்தவுடன் ஏராளமானோர் அங்கு திரண்டிருந்ததால் அவர்கள் அனைவரும் ஒரு சேர தங்களது இல்லங்களுக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் நெரிசல் என்பது மிக அதிக அளவில் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் ஒருவரை முந்திக்கொண்டு செல்ல முயன்றதால் ஏற்பட்ட நெரிசலிலும் மூச்சு திணறலிலும் சிக்கிதான் பலர் அடுத்தடுத்து உயிரிழந்திருக்கிறார்கள். உயிரிழந்த அனைவரது உடல்களும் அங்குள்ள அமராவதி மருத்துவமனையிலும் அதே போல கரூர் அரசு மருத்துவமனையிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மருத்துவமனைகளில் முகாமிட்டு அதாவது தங்களது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மருத்துவமனைகளில் குவிந்திருக்கிறார்கள். மருத்துவமனை முழுவதுமே, அதாவது அரசு மருத்துவமனை மற்றும் அமராவதி மருத்துவமனை முழுவதுமே அழுகுரல்கள் சத்தம்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த இறப்பு என்பது மிகப்பெரிய ஒரு சோகத்தை, கரூர் மாநகரில் மிகப்பெரிய சோகத்தை இன்று ஏற்படுத்தியிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மருத்துவமனைக்கு நேரில் சென்று அங்கு சிகிச்சை பெற்றவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். அதே போல அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரும் அங்கு சென்று மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார். இதே போல அமைச்சர் மா சுப்பிரமணியன், அன்பில் மகேஷ் உள்ளிட்டோரும் கரூர் விரைந்திருக்கிறார்கள். அங்கு மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதால் அவர்களும் அங்கு நிவாரண நடவடிக்கைகளில் ஈடுபட சென்றிருக்கிறார்கள். அதே போல திருச்சி மற்றும் அருகில் உள்ள திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்களையும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அங்கு சென்று மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிட்டிருப்பதால் கரூர் மாநகரில் ஒரு மிகுந்த ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது.